ஊடக நண்பர்களுக்கு வணக்கம். இன்று ஏஐஓபிசி சவுத் ஜோன் ரயில்வே ஃபெடரேஷன் அசோசியேஷன் அவர்கள் 12 கோரிக்கைகளை நிறைவேற்ற வேண்டும் என ஒரு கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடத்தினார்கள். அதில் நாங்கள் எல்லாம் கலந்து கொண்டோம். அவருடைய 12 கோரிக்கைகளும் நியாயமான கோரிக்கைகள். அதில் முக்கியமான கோரிக்கைகள்: பணி உயர்வில் இடஒதுக்கீடு ஓபிசிகளுக்கு கொடுக்க வேண்டும். அடுத்தது, தமிழ்நாட்டில் உள்ள கடைநிலை வேலைகளுக்கு தமிழர்களுக்கு முன்னுரிமை வழங்க வேண்டும். இது போன்ற பல கோரிக்கைகள் எல்லாம் கேட்டார்கள். நியாயமான கோரிக்கைகளை நிறைவேற்ற வேண்டும் என. இதை தொடர்ந்து நாங்கள் இந்த பிரச்சனையெல்லாம் எடுத்து மத்திய அரசிடம் வலியுறுத்தி ரயில்வே துறை அமைச்சரை சந்தித்து நாடாளுமன்றத்திலே அழுத்தெல்லாம் கொடுத்து ஓபிசிகளுக்கு நியாயம் வழங்க வேண்டும் என தொடர்ந்து நாங்கள் போராடுவோம். NCBC நேஷனல் கமிஷன் ஆஃப் பேக்வர்ட் கிளாஸ், இதில் நீண்ட நாட்களுக்கு பிறகு அதற்கு ஒரு தலைவர், ஒரு உறுப்பினர் நியமனம் செய்திருக்கின்றார்கள். இன்னும் கூடுதலாக 3 உறுப்பினர்கள் நியமனம் செய்ய வேண்டும். முழுமையாக இந்த ஆணையம் பணிகளை செய்ய வேண்டும் என்று எங்களுடைய நோக்கம். இது சம்பந்தமாக பிரதமர் மோடியிடம் மருத்துவர் ஐயா அவர்கள் கடிதம் எழுதியிருக்கின்றார்கள். அடுத்தது, ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த வேண்டும் என ஆழமான கோரிக்கை இந்தியா முழுவதும் இருந்து வருகிறது. அதில் தமிழ்நாட்டில் அதிக அளவில் இருக்கிறது. தமிழ்நாட்டில் பல வகையான பிரச்சனைகள் இருக்கிறது. மிக முக்கிய பிரச்சனை, உச்சநீதிமன்றத்திலே 69 விழுக்காடு இடஒதுக்கீடு தமிழ்நாட்டில் ரத்து செய்ய வேண்டும் என்ற வழக்கு உச்சநீதிமன்றத்தில் நிலுவையில் இருக்கிறது. அதற்கு ஒரே தீர்வு, தமிழ்நாட்டில் ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி உச்சநீதிமன்றத்தில் அதில் தாக்கல் செய்து தமிழ்நாட்டிலே 69 விழுக்காட்டிற்கு மேல் தாழ்த்தப்பட்ட சமுதாயம், பட்டியலின மக்கள், பழங்குடி மக்கள், மிகவும் பிற்படுத்தப்பட்ட மக்கள், சிறுபான்மை மக்கள் எல்லாம் இருக்கின்றார்கள் என்று உச்சநீதிமன்றத்திலே நிரூபணம் செய்ய வேண்டும். இல்லையேன் அதை ரத்து செய்கின்ற ஒரு சூழல் இருக்கிறது. இதையெல்லாம் பொருட்படுத்தாமல் ஏதோ எங்களுக்கு அதிகாரம் இல்லை, மத்திய அரசுக்கு தான் அதிகாரம் இருக்கிறது என்றெல்லாம் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் பேசுவதெல்லாம் ஏற்றுக்கொள்ள முடியாது. இது கண்டிக்கத்தக்கது. கலைஞர் அவர்களோ அல்லது முன்னாள் முதலமைச்சர்கள் ஜெயலலிதா அம்மையார் அவர்களோ அல்லது எடப்பாடி பழனிசாமி அவர்களோ இது போன்றெல்லாம் பேசியது கிடையாது. ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துவோம் என்று கோரிக்கை வைத்தவுடன் நிச்சயமாக நாங்கள் நடத்துவோம் என்றுதான் சொன்னார்கள் தவிர எங்களுக்கு அதிகாரம் இல்லை என்று எந்த முதலமைச்சரும் சொல்லவில்லை. பீகாரிலே நிதிஷ்குமார் அங்கே நடத்தி முடித்து அதற்கேற்ப திட்டங்கள் எல்லாம் அங்கே அறிவித்திருக்கின்றார்கள். பீகாரில் நடந்த ஜாதிவாரி கணக்கெடுப்பு அங்கே இருக்கின்ற உயர்நீதிமன்றமோ அல்லது உச்ச நீதிமன்றமோ தடை செய்யவில்லை. ஆந்திராவில் தொடங்கிட்டாங்க, தெலுங்கானால நடத்திட்டு இருக்காங்க, ஒடிசாவில் நடத்திட்டு இருக்காங்க, ஜார்க்கண்ட்ல நடத்திட்டு இருக்காங்க, கர்நாடகாவில் முடிச்சுட்டாங்க. இவ்வளோ மாநிலங்கள்ல அவங்களுக்கு அதிகாரமே இல்லையா? தமிழ்நாட்டில் மட்டும்தான் அதிகாரம் கிடையாதா? இது ஏமாற்று வேலை. இது உடனடியாக நடத்த வேண்டும். இந்தியன் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆக்ட் 2008 படி பஞ்சாயத்து தலைவர் கூட அதிகாரம் இருக்கு. முதலமைச்சருக்கு அதிகாரம் இல்லை என்று சொல்வது ஏற்றுக்கொள்ள முடியாது. அது உடனடியாக அதை செய்ய வேண்டும். இல்லையே 69 விழுக்காடு இடஒதுக்கீட்டை நாம் இழக்கின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு ஆபத்தான ஒரு சூழல் நிலவி கொண்டிருக்கிறது. இப்ப இன்று காலை கிண்டியில் உள்ள கலைஞர் நூற்றாண்டு விழா மருத்துவமனையில மருத்துவர் பாலாஜி என்ற ஒரு மூத்த மருத்துவர், ஆன்காலஜிஸ்ட், அவர் கொடூரமான முறையில் அவரை தாக்கியிருக்கின்றார்கள். ஆபத்தான ஒரு சூழலில் இன்று ICUவிலே உயிருக்கு போராடி கொண்டிருக்கின்றார். தமிழ்நாடு முழுவதும் இந்த நிலைத்தான். சட்டம் ஒழுங்கு அப்படின்னு எதுவுமே கிடையாதுங்க. முதலமைச்சர் கீழ் இயங்கிக் கொண்டிருக்கின்ற காவல்துறை எதை பற்றியும் அவங்களுக்கு கவலை இல்லை. மருத்துவர்களுக்கு மட்டும் கிடையாது, சாமானிய மக்களுக்கும் தமிழ்நாட்டில் பாதுகாப்பு கிடையாது. இவங்க ஆட்சிக்கு வந்து தமிழ்நாட்டில் 3 ஆண்டுகளில் 6000 கொலைகள் நடந்திருக்கிறது. 6000 கொலைகள் இந்த 3 ஆண்டுகள். அப்புறம் என்ன சட்டம், என்ன ஒழுங்கு?
கிட்டத்தட்ட 55,000 கொள்ளைகள் சம்பவங்கள் நடந்திருக்கிறது இந்த 3 ஆண்டுகளில். ஒரு காலத்தில் தமிழ்நாடு காவல்துறை ஸ்காட்லாந்து யாருக்கு நிகரான ஒரு காவல்துறையாக இருந்த காலம்லாம் போயிட்டு இன்னைக்கு ஒரு நபர் மேடையில பேசுறாரு, பன்னீர்செல்வம் தலைவருடைய தலையை நான் எடுப்பேன்னு ஒருத்தர் மேடையில பேசுறாரு. ஆனா அந்த நபர் மீது எந்த நடவடிக்கையும் கிடையாது. அவர் எந்த சங்கத்துல வேணா இருக்கட்டும், யார் வேணா இருக்கட்டும், எந்த அமைப்புல வேணா இருக்கட்டும், ஒரு நபர் மேடையில மைக்ல நான் இன்னொருத்தர் கொலை செய்யப்பேன், தலை எடுப்பேன்னு ஒருத்தர் பேசுறாரு. இன்னைக்கு வரைக்கும் அந்த நபர் மீது நடவடிக்கை எடுக்கல. இதுதான் காவல்துறையுடைய கோழைத்தனமா நான் பாக்குறேன். காவல்துறை ஏன் இவ்வளவு கோழையா இருக்கிறீங்க? காவல்துறைக்கு முதுகெலும்பு இல்லையா? உங்களுக்கு என்ன பயம்? அப்போ யார்கிட்ட பயப்படுறீங்க? இது அடிப்படை சட்டம் ஒழுங்கு, அடிப்படை பேசிக் லா அண்ட் ஆர்டர். ஒருத்தன் மிரட்டுறான், தலையெடுப்போன்னு மிரட்டுறானா இந்நேரம் அவனை ஜெயில பிடிச்சு போட்டு குண்டர் சட்டத்தில் அடைக்கணும். அப்போ இந்த நிலை தான் தொடர்ந்து 6,000 கொலைகள் சொல்லியிருக்கேன். பயமே இல்லை. ஆம்ஸ்ட்ராங் கொலையில இருந்து, அரசியல் கொலையில இருந்து எல்லாம் கொலையும் நடக்கும். எல்லாம் இன்னைக்கு பார்த்தா மருத்துவமனையில வந்துடுச்சு. இப்ப மருத்துவர்களுக்கு பாதுகாப்பு இல்லை. வெஸ்ட் பெங்கால்ல நடந்த சம்பவம் அது வேற விதமான சம்பவம். அது அதனால இங்கேயே பாதுகாப்பு வேணும், மருத்துவர்களுக்கு பாதுகாப்பு வேண்டும். அதற்கு அரசாங்கம் இன்னும் கவனம் செலுத்த வேண்டும். மெத்தனமா ஏதோ வருவோம் போறோம் ஏதோ இருக்கிறாங்க, அவ்வளவுதான். நேற்று பாத்தீங்கன்னா டிஜிட்டல் சர்வேன்னு சொல்லிட்டு திருவண்ணாமலை மாவட்டத்தில் 2 பெண்கள், கல்லூரி படிக்கின்ற பெண்கள், வரப்புல போறப்போ ஒண்ணு பாம்பு கடிச்சு இன்னொரு பூச்சி கடிச்சிருச்சு. நான் இதுக்கு ஒரு வாரத்துக்கு முன்பு நான் அறிக்கை விட்டுருக்கேன். நான் இந்த மாணவிகள் எல்லாம் பயன்படுத்தாதீங்க, அவங்க படிப்பு கெட்டு போயிடுது, அவங்க ஆபத்தான சூழல் இருக்கு, அவங்க நிலத்துல போறாங்க, கிராமத்துல போறாங்க, வயல்ல போயிட்டு இருக்காங்க, ராத்திரி பகல் போயிட்டு இருக்காங்க எல்லாம் சொல்லிதான் நான் சொன்னேன். நேற்று பார்த்தா நடந்திருக்கு சம்பவம். அப்ப என்னதான் நினைச்சிட்டு இருக்கீங்க நீங்க? ஆட்சிக்கு வந்தா 5,50,000 அரசு ஊழியர்களை நாங்க நியமனம் பண்ணுவோம் அப்படின்னு சொன்ன முதலமைச்சர், இன்னைக்கு அவர் வாயில சொன்னது 68,000 பேர் அரசு ஊழியர்களாக நியமனம் பண்ணிருக்கிறோம். அந்த 68,000 பேர்ல 32,000 பேர் டெம்பரரி. சொல்றது ஒண்ணு, செய்யறது ஒண்ணு. அதனால நிச்சயமாக இந்த நிலை தொடரக்கூடாது. சட்டம் ஒழுங்கு ரொம்ப கெட்டு போயிடுச்சு. அதனால என்ன பாதிப்புன்னா பாத்தீங்கன்னா தெருவா கஞ்சா வித்துட்டு இருக்கிறாங்க. இது எத்தனையோ முறை சொல்லியாச்சு. கஞ்சா மட்டும் இல்ல, கஞ்சாவோட மோசமானது காக்கைன், ஹெரோயின், ஆம்பிட்டமின், LSD, அமெரிக்காவில் என்னென்ன போதைப் பொருள் கிடைக்குதோ அத்தனையும் தமிழ்நாட்டுல சரளமா கிடைக்குது. எங்க பார்த்தாலும் கிடைக்குது. கல்லூரி வாசல்ல கிடைக்குது, பள்ளிக்கூட வாசல்ல கிடைக்குது. முதலமைச்சருக்கு எந்த அக்கறையுமே கிடையாது. ஏதோ அவர் வராரு போறாரு, அவ்வளவுதான், கேட்ட நடவடிக்கை எடுப்போம்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. 3 தலைமுறைகளை மதுவுக்கு அடிமை ஆக்கி 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 நாசப்படுத்திட்டீங்க. இப்ப இந்த தலைமுறையை போதை பொருட்கள் அதிகமே எங்க இருந்தோ பாகிஸ்தான்ல இருந்து வருது, தமிழ்நாட்டுல கிடைக்குது, இலங்கைக்கு போகுது, அங்க இருந்து இங்க திருப்பி இங்க வருது, மேற்கு தொடர்ச்சி மலையில இருந்து வருது, சரக்கு வருது, எல்லாமே இங்க வந்து ஆந்திரால இருந்து இங்க திருவண்ணாமலை மாவட்டத்துல போய் பாருங்க. திருவண்ணாமலை மாவட்டத்துல கிராமத்துல போய் நான் பார்த்தேன், எத்தனையோ ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் போதை பழக்கத்துல அப்படியே ஒல்லியா சப்பி போய் அப்படியே இருக்கிறாங்க. ரொம்ப மோசமா இருக்கு. ஆனா அங்க இருக்கிற அமைச்சர்களுக்கும் அக்கறை கிடையாது, எந்த அமைச்சர்களுக்கும் அக்கறை கிடையாது. நோக்கமே இன்னும் டாஸ்மார்க் இன்னும் அதிகப்படுத்தணும், இன்னும் எப்படி பண்ணணும், என்னென்ன பண்ணணும், 2 கவுண்டர் போடணும், 3 கவுண்டர் போடணும். ஹாஸ்பிட்டல்ல கவுண்டர் எல்லாம் இன்க்ரீஸ் பண்ண மாட்டாங்க. எவ்வளவு பேஷண்ட்ஸ் வராங்களோ அதெல்லாம் இல்ல, டாஸ்மார்க்ல வராங்களாம், அதுக்கு கவுண்டர் நிக்க கூடாது, கியூல நிக்க கூடாதான், அதுக்கு கவுண்டர் போடுங்க. என்னையே ஆட்சி பண்ணிட்டு இருக்கீங்க? மக்கள் விரோத ஆட்சி தமிழ்நாட்டில் நடந்து கொண்டிருக்கிறது. முதலமைச்சர் அவர்கள் உடனடியாக சட்ட ஒழுங்க கையில எடுங்க. உங்க துறை தான் அது. காவல்துறை பேரு கெட்டு போயிட்டு இருக்குது. இங்க பார்த்தாலும் அங்கங்க பிரச்சனை, அங்கங்க பிரச்சனை. பாதிக்கப்பட்ட மக்கள் அவங்க மேல அவங்களுக்கு நியாயமான காவல்துறையில செயல்படல. யார் இந்த சம்பவம் செய்யறாங்களோ அவங்களுக்கு பாதுகாப்பா இருக்குது. கேள்விகள் ஏதாவது இருக்கா? நிதி பணம் இல்லைன்னு சொல்லிட்டு டீச்சர்ஸ் ரெக்ரூட்மெண்ட் ஸ்டாப் பண்ணிட்டாங்க. வெறும் ஏற்கனவே ஏடிபி கவர்மெண்ட்ல கொண்டு வந்த அந்த எம்ப்ளாய்மெண்ட்டுக்கு இன்னொரு எக்ஸாம்ங்கிறது நாங்கள் கேன்சல் பண்ணணும்னு சொன்னாங்க மேனிஃபெஸ்டோட.
ஆனா பண்ணாம அந்த ஒரு எக்ஸாம் நடத்தி அதுல 25,000 பேர் செகண்ட் கிரேட் போஸ்டிங் எழுதி இன்னும் கே ஆன்சர் கூட போடுறது 25,000 அன்னைக்கு அவங்க டிஃபை காம்பஸ்ல புரியும். நானே இது சம்பந்தமா அறிக்கை எத்தனையோ அறிக்கைகள், நான் மட்டும் இல்ல, ஐயா வந்து தொடர்ந்து இது சம்பந்தமா அறிக்கைகள் விட்டு எங்க சட்டமன்ற உறுப்பினர் சட்டமன்றத்துல பேச வச்சுக்கிட்டு தொடர்ந்து வலியுறுத்திட்டு இருக்கிறோம். அதான் நான் சொல்லியிருக்கிறேன்ல, 550 வாக்குறுதிகள் கொடுத்தார்கள். அந்த 550 வாக்குறுதிகள்ல 45 வாக்குறுதிகளை நிறைவேற்றிருக்காங்க. ஆனா கேட்டா நாங்க எல்லாம் பண்ணிட்டோம் இன்னும் 2 வருஷம் இருக்கு 2 வருஷம் இருக்கு சொல்லிட்டு இருக்கிறாங்க எல்லாமே. ஆனா ஆசிரியர்கள் அவங்க எல்லாம் வயது ஆயிட்டு இருக்குது, அதுக்கு மேல அவங்களுக்கு வந்து ஒண்ணுமே ஆக போறது இல்லை. அதுக்கு மேல ரொம்ப மோசமான சூழல் இருக்கு. இன்னொன்னு ஆசிரியர்கள் பற்றாக்குறை இருக்கு. அவங்கள வச்சு என்னன்னா 10,000 கன்சாலிடேட் கொடுத்து அவங்க டெம்பரரியா கொடுத்து இதுதான் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அல்ல இது வந்து ஆசிரியர்கள் மட்டும் கிடையாது, இது எல்லா துறையிலும் நடக்குது. போக்குவரத்து துறை அப்படிதான் நடக்குது. போக்குவரத்து துறையில இன்னும் கொஞ்ச நாள் பார்க்க போறீங்க. போக்குவரத்து தமிழ்நாட்டில் உள்ள அரசு போக்குவரத்து துறை தனியார் மயமாக, இன்னும் இவங்க திமுக ஆட்சி எப்போ வந்தாலும் அது தனியார் மயமாக்கணும்னு அமைச்சரை கேட்டா அப்படிலாம் எண்ணம் இல்லைன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப 2 உதாரணம் பார்த்துட்டோம். ஆயுத பூஜைக்கு பார்த்துட்டோம், தீபாவளிக்கு பார்த்துட்டோம். தனியார் பேருந்துல 52 ரூபாய் மினிமம் சார்ஜ், அரசு பேருந்துல 38 ரூபாய். ஆனா 52 ரூபாய் கொடுத்து அதிகமா அவங்களுக்கு லாபம் ஈட்ட கொடுக்கறது. இதெல்லாம் தொடர்ந்து வேலை நடந்துட்டு இருக்குது. இல்ல இபிலையும் அதை பாத்தீங்கன்னா அவ்வளவு பற்றாக்குறை இருக்குது. இல்ல அதுலயும் வந்து தற்காலிக ஊழியர்கள் கான்ட்ராக்ட் பேசிஸ் எல்லாமே இவங்க கான்ட்ராக்ட் போயிட்டாங்க. சொன்ன 5.5 லட்சம் அரசு ஊழியர்களை நாங்கள் ஆட்சிக்கு வந்து நியமனம் பண்ணுவோம்னு சொன்ன ஸ்டாலின் அவர்கள் இன்னைக்கு 68,000 அவர் வாயில சொல்லியிருக்கிறார். அந்த 68,000ல 32,000 டெம்பரரி. அப்ப என்ன சொல்றது, என்ன நடத்திட்டு இருக்காங்க? நேற்று நாகப்பட்டினம் மாவட்டத்துல அரசு பள்ளியில நிகழ்ச்சியில மாணவர்கள் முன்னிலையில உதயசூரியன் சின்னத்தை அமைச்சர் அரசு காட்டியிருக்காரு. அவருடைய திறமையை வெளிப்படுத்தியிருக்கிறாரு. அரசு ஊழியர்கள் ஆசிரியர்களுடைய வாக்குகள் அல்ல அவர்களுக்கு ஆதரவு நிக்கிறது யாருங்கிறதுல ஏடிஎம்கேக்கும் டிஎம்கேக்கும் பெரிய ஃபைட் போயிட்டு இருக்கு. மாறி மாறி இல்ல அவங்களுக்கு நாங்க தான் துணையா இருக்கோம், எங்களதான் ஆதரிப்பாங்க. அதாவது இதுல முக்கியமானது என்னன்னா இந்த பழைய ஓய்வூதிய பிரச்சனை. அதாவது இன்னைக்கு இந்தியாவுல 8 மாநிலங்கள்ல நாங்கள் பழைய ஓய்வூதியம் கொடுப்போம் என்று அறிவித்து கொடுத்துட்டு இருக்கிறாங்க. மற்ற மாநிலங்கள்ல கொடுக்க முடியுது, உங்களால ஏன் கொடுக்க முடியல? வாக்குறுதி பல வகையான வாக்குறுதி கொடுத்தீங்களே, அதுல என்னதான் பிரச்சனை உங்களுக்கு? நிச்சயமாக இன்னைக்கு அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள், அரசு ஊழியர்கள் அத்தனை பேரும் இந்த அரசின் மீது மிகுந்த கோபத்தில் இருக்கின்றார்கள். இன்னைக்கு அதில் தேர்தலில் பார்க்க போறீங்க. ஏன்னா சாதாரண கோபம் கிடையாது. நிறைய மொழி பிரச்சனை மட்டும் இல்ல, அது நிர்வாக பிரச்சனையே நிறைய இருக்குது. ரயில்வே துறையும் எல்லாமே கான்ட்ராக்ட் விட்டுட்டு இப்ப ஃப்ரேட் வந்து அதிகம் 2 மடங்கு ஆயிடுச்சு. பேசஞ்சர்ஸ் வந்து 3 மடங்கு அதிகமாயிடுச்சு. ஆனா வந்து எம்ப்ளாயிஸ் பாத்தீங்கன்னா 40 விழுக்காடு பற்றாக்குறை இருக்கு எம்ப்ளாயிஸ், பணியாளர்கள். அப்ப எப்படி நம்ம அப்புறம் ஆக்சிடென்ட்ஸ் அதிகமா இருக்கு, எப்படி அப்புறம் சேஃப்டி இருக்க போகுது? தருமபுரி மொரப்பூர் ரயில்வே திட்டம் வந்து நான் அங்க நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்த நேரத்தில் கிட்டத்தட்ட 19 முறை அன்றைய அமைச்சர்கள் அதிகாரிகளை பார்த்து வலியுறுத்தி தான் அன்னைக்கு பாத்தீங்கன்னா தமிழ்நாடு, பாண்டிச்சேரி, கேரளா இது 3 மாநிலங்களையும் சேர்த்து ஒரே ஒரு புதிய ரயில் திட்டம் அன்னைக்கு பட்ஜெட்ல அறிவிச்சாங்க, இந்த தருமபுரி மொரப்பூர் ரயில்வே திட்டம். அப்புறம் அதுக்கு பிறகு ஃபண்ட்ஸ் இன்க்ரீஸ் பண்ணாங்க, எல்லாம் இருக்கு. இந்த ஆண்டு அதுக்கு 50 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செஞ்சிருக்கிறாங்க. அதுல என்னன்னா இன்னும் நிலங்களை கையகப்படுத்துகின்ற அந்த வேலைகள் நடந்துட்டு இருக்கு. அது மெதுவா நடக்குது. இல்லை அதனால இன்னும் கொஞ்சம் வேகப்படுத்தணும்னு நாங்க சொல்லிட்டு இருக்கோம். நிச்சயமா இந்த அது மட்டும் இல்ல, தமிழ்நாட்டில் உள்ள ரயில்வே திட்டங்கள், நிர்வகில் திட்டங்கள் எல்லாமே இந்த கன்சல்டேட்டிவ் கமிட்டி மீட்டிங்ல நான் முன்வைப்பேன். அமைச்சரை நேரடியாக சந்திச்சு அந்த கமிட்டி மீட்டிங்ல உறுதியா நான் முன்வைப்பேன். பருவமழை தொடங்கி இருக்கு சார். இப்ப சென்னையில அந்த மழை கட்டுமான இதெல்லாம் முடிச்சிட்டோம்னு சொல்லி சொல்றாங்க. போதுமானதுன்னு நீங்க சுத்தி பாத்துட்டீங்கல்ல, நான் வர வழியில பாத்துட்டேன். எங்க முடிச்சிருக்கிறாங்க, என்ன முடிச்சிருக்கிறாங்க? ஏதோ ஒரே ஒரு மழை பெஞ்சிருக்குது, அவ்வளவுதான். அதுக்கு நாங்க பாராட்டி எங்களுக்கு நாங்க இப்படி பண்ணிட்டோம், அதிகமா இப்ப வரப்போகுது. அதாவது என்னன்னா, நான் கேக்குற கேள்வி, நீங்க திராவிட மாடல் சொல்றீங்க. 57 ஆண்டுகள் தமிழ்நாட்டை மாறி மாறி 2 கட்சியும் ஆட்சி பண்ணிட்டு இருக்கிறாங்க. திராவிட மாடல்னா என்னன்னா, மழை பெஞ்சதுன்னா அமைச்சர்களும் அதிகாரிகளும் நேரடியா போய் போட்டை தேடுறாங்க. அப்போ நீங்க இவ்வளவு காலமா என்ன கட்டுமானங்கள் செய்தீங்க, என்ன வேலைகள் செய்தீங்க, என்ன முதலீடு செஞ்சீங்க? மழை வந்ததுன்னா எவ்வளவு மழை வந்ததுன்னா அது வடிக்கிற தண்ணி வடிஞ்சு போகணும், வடிகால் இருக்கணும், அதுதான் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை விட்டுட்டு போட்டு தேடுற, படகுகளை போய் தேடுறாங்க. நம்ம படகு தயாராயிடுச்சு. அப்ப இதெல்லாம் ஒரு நிர்வாகமயம்.
இதுதான் திராவிட மாடலா? எங்க கிட்ட ஒரு 5 ஆண்டு காலம் விட்டு பாருங்க, எவ்வளவு ஏதாவது ஜிஐஎஸ் மேப்பிங்னு இருக்கு. ஜிஐஎஸ் மேப்பிங்ல வச்சு இந்த தெருவுல இவ்வளவு மழை பெஞ்சதுன்னா எவ்வளவு தண்ணி நிற்கும், எவ்வளவு அகலமா இருக்க தெருவு, எவ்வளவு வடிகால் வேணும். இப்ப இருக்கிற வடிகால்ல ஸ்ட்ராங் வாட்டர்ல எல்லாமே ரெடிமேடா இருக்கு. வெளிநாட்டுல பாத்தீங்கன்னா எல்லாமே ரெடிமேட். இப்ப நம்ம ஊர்ல என்ன பண்ணிட்டு இருக்காங்க, கான்ட்ராக்டர் கொடுத்து பள்ளம் தோண்டி அதுக்கப்புறம் கான்கிரீட்டை போட்டு அதுக்கப்புறம் மூடியை போட்டு இது 3 மாசம் ஆகுது. இப்ப கிட்டத்தட்ட ஒரே வாரத்துல அந்த வேலைகளை முடிக்கலாம். இந்த மழை எவ்வளவு தேவைன்னு மேப்பிங் இருக்கு, சயின்டிபிக் டேட்டா இருக்கு. அதுல 2/4 இல்ல 4/4 அப்படி டக்குன்னு ஒரே வாரத்துல முடிச்சுட்டு போலாம் வேலைகளை. அது இவங்களுக்கு செய்யறதுக்கு இல்ல. என்ன கமிஷன் வர கணக்கான கோடி நிதி ஒதுக்கப்படுது, போன வருஷமும் ஒதுக்குது. என்ன பண்றது? ஏன்னா எல்லாத்தையும் சுத்தப்படுத்துறாங்கன்னு சொல்லிட்டு ஆயிரக்கணக்கான கோடி ஒதுக்கிட்டு தான் செஞ்சுட்டு இருக்கிறாங்க. சுத்தப்படுத்திட்டாங்களா? இல்லையே. இது எப்படி ஏமாத்தணுமோ எப்படி கொள்ளடிக்கணுமோ அதான் அடிச்சுட்டு தான் இருக்கிறாங்க. ஒன்னும் நடக்கல. தமிழ்நாட்டுல இந்த டோல் வந்து பெரிய இஷ்யூவா இருக்கு, வந்துகிட்டே இருக்கு. நிச்சயமா நாங்க ஒரு முறை இல்ல பல முறை சொல்லியிருக்கிறோம். எங்க ஐயா கடிதமும் எழுதியிருக்கிறாரு, அறிக்கை பல கொடுத்திருக்காரு. மோசமானது பாத்தீங்கன்னா இந்த ஸ்ரீபெரும்புத்தூர் அங்கெல்லாம் ரோடே கிடையாது. ரோடு அது மட்டும் இல்ல, ரோடு இல்ல, சாலைகளே கிடையாது. ஆனா அங்க டோல் மட்டும் வாங்கிட்டு இருக்கிறாங்க. மெயின்டெனன்ஸ் அது இதுன்னு இருக்குதா இல்ல. ஆனா இப்ப சமீபத்துல அது வந்து கிட்டத்தட்ட அதுவும் உயர்த்தி இருக்கிறாங்க. இது அநியாயம், இது அநியாயம். அத்துணை நாடாளுமன்ற உறுப்பினர், மக்களவை, மாநில உறுப்பினர் எல்லாமே சேர்ந்து அப்படி ஒரு முடிவெடுத்து அமைச்சரை பார்த்து வலியுறுத்தி இந்த வருகின்ற குளிர்கால கூட்டத்தொடரில் வந்து நிச்சயமா அப்படி ஒரு சந்தர்ப்பம் வந்துச்சுன்னா நாங்களும் அதில் கலந்து அழுத்தம் கொடுக்கணும். எல்லாமே பண்ணலாம், பண்ணுறது சரியா?